வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. அதாவது நாம் சென்று கொண்டிருக்கிற பாதை, மகரிஷி அவர்கள் மிக எளிய பாதை என்று நமக்கு அமைத்து கொடுத்தாலும், எளிமையான பயிற்சிகளாக இருந்தாலும், அது கடைபிடிப்பது அப்படின்னு வர்றப்ப நமக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆமா, பயிற்சிகள் எல்லாம் எளிமைதான், மாற்று கருத்து இல்லை. மிக மிக எளிமையாக பண்ணக்கூடிய பயிற்சிகள், தியான முறைகள், காயகல்பம், தற்சோதனை பயிற்சி. ஆனா அது நம்ம எளிமையா பண்ணிடுவோமா அப்படின்னா அதுதான் இங்க ஒரு கேள்வியாக இருக்கிறது. சரிங்களா? அப்ப இது கொஞ்சம் கடினமான ஒரு முயற்சி தான். இப்ப நம்மை சுற்றி எல்லோரும் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நாம பயிற்சி பண்ணுவது என்பது எளிது, சிரமம் இல்லை. இப்ப எல்லாரும் வேலைக்கு போறாங்க, நாமளும் வேலைக்கு போறோம். எல்லாரும் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, நாமளும் ஸ்கூலுக்கு அனுப்புறோம். எல்லாரும் வீடு கட்டுறாங்க, நாமளும் வீடு கட்டுறோம். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. சரிங்களா? பட் இங்க யாருமே உடற்பயிற்சி பண்றதில்ல, நம்ம உடற்பயிற்சி பண்றோம். பெரும்பாலும் தவம் பண்றதில்ல, நம்ம தவம் பண்றோம். சரிங்களா? ஆன்ம உயர்வுக்கான முயற்சி பெரும்பாலும் எல்லாரும் எடுக்கிறது இல்லை, நாம எடுக்கிறோம். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிய ஒரு விஷயம். சரிங்களா? கிடைத்த பயிற்சி எளிமையா இருந்தாலும் நாம் இருக்கிற சூழல் எளிமையான சூழல் அல்ல. இது நேர் எதிரான சூழலா இருக்கு. தன் உடலை பற்றி கவலைப்படாத, மனதை பற்றி கவலைப்படாத, உடல் மனதை பற்றியே அறியாத, பணத்தை மட்டுமே பொருளாக கொண்டு ஓடக்கூடிய ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம். இல்லைங்களா? அப்ப நாம உணர வேண்டிய உலகம் என்பது வேற, இப்ப போயிட்டு இருக்கிற உலகம் என்பது வேறையா இருக்கு. அவங்க அதுக்கு தான் வந்தாலும் அது இதுக்கு தான் வந்தோம்னு தெரியாம ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு நடுவுல நாம் இருக்கிறோம். இது ஒரு விதத்துல பிளஸ். ஏன்னா இவர்கள் எல்லோரையும் நல்வழிப்படுத்தி கொண்டு வருவதற்கான புண்ணியம் நம்மகிட்ட இருக்குது. அதாவது நீங்க ஒரு நல்லது செஞ்சு புண்ணியத்தை பெருக்கலான்னு போறீங்க, எல்லாருமே நல்லா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்க புண்ணியமே பெறவே முடியாது. இல்லையா? நாம எல்லாருமே பணக்காரரா இருக்கான்னா யாருக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து புண்ணியம் பெறுவீங்க? எல்லாருமே கல்வியில உயர்ந்து இருக்கிறாங்கன்னா யாருக்கு கல்வியை கொடுப்பீங்க? எல்லாருமே அறிவில் சிறந்து இருக்காங்கன்னா யாருக்கு அறிவை கொடுப்பாங்க? அப்ப நாம புண்ணியம் செய்வதற்கான வாய்ப்பு இந்த உலகம் முழுக்க கொட்டி கிடக்கிறது. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய புண்ணியசாலிகளா இருக்கும். இல்லையா? பட் இதை செய்யணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் நம்ம கிட்ட இருக்கணும். இறை ஆசிரியர் பயிற்சியில சேர்றது என்பது மிகப்பெரிய விஷயம். ஆனால் அதைவிட பெரிய விஷயம், அதிலே நீங்கள் தொடர்ந்து இணைந்து உங்களை தக்க வைத்துக் கொண்டு தானும் உயர்ந்து இந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்காக பாடுபடுவது என்பது ரொம்ப ஒரு அரிதான விஷயம். அதை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கே நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? ஒரு விஷ் பண்ணணும், ஒரு தட்டி கொடுக்கணும். உங்களை நீங்களே பாராட்டி கொள்ள வேண்டும். வேற யாரும் நம்மளை பாராட்ட மாட்டாங்க. சரிங்களா? முதல் நம்மளை நாமளே பாராட்டணும். இப்படி ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறதுக்காக உங்களுக்கு நீங்க பாராட்டு கொடுக்கணும். இந்த நல்ல விஷயத்தை கேட்கறதுக்காக நீங்க உங்களை பாராட்டணும். உங்க பையன் ஒரு இந்த ஆன்மீகத்துல சேர்ந்து அதுல பயிற்சி பண்ணிட்டு இருந்தான்னா நீங்க அவனை பாராட்டுவீங்களா? இந்த அளவுக்கு ஆசிரியர் அளவுக்கு நான் பாராட்டுவீங்களா? உடற்பயிற்சி செஞ்சா பாராட்டுவீங்களா? தியானம் பண்ணா பாராட்டுவீங்களா? பாராட்டுவீங்களா? கண்டிப்பா பாராட்டுவோம். அப்ப உங்களுடைய குழந்தை செஞ்சா நீங்க பாராட்டுறீங்க, ஆனா நீங்க செஞ்சா நீங்க பாராட்டுறது இல்லை. சரிங்களா? இது தேவையான ஒரு விஷயம்தான். எனக்கு நானே பாராட்டை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்ல, எனக்கு நானே மரியாதை கொடுக்கணும், எனக்கு நானே கௌரவம் கொடுக்கணும். ஆக்சுவலா மற்றவங்க கொடுக்கிற கௌரவம் எல்லாம் போலி கௌரவம். என்னை நானே மதிக்க வேண்டும், எனக்கு நானே கௌரவப்படுத்த வேண்டும். அது எப்ப நிகழும்னா நான் சரியாக இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப தான் அது நிகழும். அப்ப உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளுங்கள். இந்த அளவிற்கு இந்த உலகத்திலே அதான் ரொம்ப முக்கியம்.
இந்த உலகம் இப்ப கலிகாலம்னு சொல்றோம் இல்லையா? முழுக்க முழுக்க பணத்துக்காக என்ன வேணா பண்ணலாம்னு இருக்கிற ஒரு உலகத்துல நாம இறைவனை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம இவ்வளவு பெரிய புண்ணியம் பெற்றவர்கள் இல்லையா? நமக்கு வாழ்க்கையோட உண்மையெல்லாம் தெரியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அப்ப அந்த உண்மைகளிலிருந்து நாம் ஞானத்தை பெற்று நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் நிலைத்த நீடித்த அமைதியை கொடுக்கக்கூடிய வழி. இப்ப நம்ம எல்லாருக்குமே நிலையான சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா? எல்லாருக்குமே 100% சந்தோஷம் அது நிலையா இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் நிலையா இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. சரிங்களா? அப்ப நிலையாக இருப்பதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்தோமானால், நிலையாக இருப்பதற்கு ஒன்றே ஒன்றுதான். அது இறைவனை உணர்வதுதான். புறத்திலே நாம் பல பொருட்களை பெருக்கிட்டோம். ஆனால் நமக்கு நிலையான நீடித்த அமைதி கிடைக்கல. ஏற்றுக்கொள்ளலாமா? உண்மையா? வீடு கட்டலாம்னு நினைச்சீங்க, வீடு கட்டிட்டீங்க. வீடு கட்டினா சந்தோஷம் வரும்னு நினைச்சோம். பட் சந்தோஷம் வந்தது, நிலைச்சுதான். நாளைக்கு அந்த வீடு கிராக் ஆச்சு, அந்த இடத்துல துன்பம் வந்துருச்சு. கொஞ்ச நாள் சந்தோஷம் இருந்தது, அப்புறம் சந்தோஷம் இல்லையே. கல்யாணம் பண்ணணும், சந்தோஷமா இருக்கலான்னு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தது, அப்புறம் அது சந்தோஷமா இல்லையே. இப்படி நம்ம வாழ்க்கையில பல்வேறு விஷயங்களை சந்தோஷத்துக்காக செய்யறோம். பட் அது நிலைத்த நீடித்த சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. மாறாக டெம்பரவரியா கொஞ்ச நேரம் சந்தோஷம் கொடுத்துட்டு போயிடுச்சு. நம்முடைய மனம் அடுத்ததை நோக்கி தாவுகிறது. இப்படி ஓடிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில. யோசித்து பாருங்க. அப்ப இப்ப நீங்க எதை அடையணும்னு நினைந்தாலும் அதுவும் உங்களுக்கு டெம்பரவரியா தான் சந்தோஷத்தை கொடுக்கணும் முடிவு பண்ணுங்க. 5000 வாங்குறவர் 10,000 வாங்கினா சந்தோஷம் நினைக்கிறாரு. 10,000 வாங்கினதுக்கு அப்புறம் 15,000 வாங்கினா சந்தோஷம் நினைக்கிறாரு. அப்புறம் 20,000, 50,000, 1,00,000 இப்படிதான் போகுதே தவிர எப்பொழுதும் அவர் சந்தோஷமாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. பட் நிறைவாக இருக்கிறவன் 5,000 ரூபாயிலே சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப நிறைவு என்பது அகம் சார்ந்தது. வாழ்க்கை என்பது அகம் சார்ந்தது, பொருள் சார்ந்தது அல்ல. அதற்கு நீங்க கம்மியா சம்பாதிங்கன்னு சொல்லல. நீங்க இருப்பதிலே நிறைவாக வாழ முடியும். உங்கள் மனதிலே அந்த பக்குவம் வந்தார். அப்ப நிலைத்த நீடித்த அமைதியோ சந்தோஷமோ என்பது அகம் சார்ந்தது, புறத்திலே பொருள் சார்ந்தது அல்ல. நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதற்குன்னு பொருளை பெருக்க வேண்டாம்னு சொல்லல, பொருளுக்காக போக வேண்டாம்னு சொல்லல, பொருள் வளத்துல உயர வேண்டாம்னு சொல்லல. அதை பண்ணுங்க. பட் அதை செய்தால் இது வரும் என்று நீங்கள் ஏமாந்து செய்யக்கூடாது. அதை செஞ்சா பொருள் வரும். பொருள் இன்பத்தை கொடுக்குமா? கொடுக்கும். கொஞ்ச நாளைக்கு கொடுக்கும், அப்புறம் போயிடும். நிலைத்த இன்பம் கொடுக்குமா? கொடுக்காது. மாறாக அது துன்பத்தை கூட கொடுக்கலாம். உங்க கார்ல நாளைக்கு ஒருத்தன் வந்து ஒரு கிராக் போட்டான்னா உங்களுக்கு தூக்கமே போயிடும். புரியுதா? அப்ப அந்த பொருள் மேல் பெரிதாக பற்று வைக்காமல் பொருள் சேர்ப்பதை சேர்த்து கொண்டிருங்க. பட் பொருள் நமக்கு நிலைத்த நீடித்த அமைதியை கொடுக்காது என்பதை புரிந்து கொண்டு நம்ம அகத்திலே ஆழ்ந்து செல்ல வேண்டும். அகத்துலதான் நிறைவு இருக்கு, அகத்துலதான் நிலையான அமைதி இருக்கு. அப்ப இதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்திலே கொஞ்சமாவது இதற்கு கொடுங்கள் என்றுதான் சொல்றோம். பொருளை பெருக்குவதில் இருக்கிற முக்கியத்துவத்திலே கொஞ்சமாவது அருளை பெருக்குவதற்கு முக்கியத்துவம். அதற்கான பயிற்சியில் தான் நம்ம இங்க இருக்கிறோம். அதற்கான விஷயம் 2 விஷயங்கள் என்று உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒன்று பயிற்சி செய்வது, இன்னொன்று சேவை செய்வது. சரிங்களா? அப்ப முடிந்த வரைக்கும் உங்களை பயிற்சியில ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். முடிந்த வரைக்கும் உங்களை சேவையில ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஓராண்டு காலம் நீங்கள் சேவை செய்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு கோகோஸ்ட் பண்றதுக்கு கொடுப்பாங்க, ஒரு தவம் நடக்கிறதுக்கு கொடுப்பாங்க, ஒரு பாட்டு பாடுறதுக்கு கொடுப்பாங்க, ஒரு ஸ்பீச் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு ஃபோன் நம்பர், ஒரு 10 ஃபோன் நம்பர் அனுப்பிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு புதிய பயிற்சி நடக்கிறது, அதுக்கு அன்பர்களை இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் சேவையை செய்வதற்கான வாய்ப்பை இறையாற்றல் நமக்கு கொடுக்கிறது. இங்க ஒரு அமைப்புன்னு இல்லை, இப்படி ஒரு பயிற்சின்னு இல்லை அப்படின்னா நீங்க யாரை போய் சேர்த்துவீங்க? எப்படி புண்ணியத்தை பெருக்குவீங்க? எப்படி பாவத்தை கழிப்பீர்கள்? வாய்ப்பில்லை. அப்ப கிடைத்த வாய்ப்பை எப்படா கிடைக்குன்னு நீங்க வெயிட் பண்ணணும். ஆமா,
நான் அப்படி இருந்த காலம் நிறைய இருக்கு. இப்போ அப்படிதான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். யாராவது எங்காவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இம்மிடியேட்டா போறதுக்கு முயற்சி பண்ணு. சரிங்களா? ஏன்? அது ஒரு வாய்ப்பு. ஏதாவது ஒரு சூழல் கிடைச்சா அதுல வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஏன்னா அந்த வாய்ப்பு ஒரு முறை போயிட்டா மறுமுறை கிடைக்குமான்னு தெரியாது. தெரியாது நிச்சயமாக. அது நேரடியாக வந்து நமக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுக்கிறாங்கிறது பெரிய விஷயம். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்ப உங்ககிட்ட சில பொறுப்புகள், பணிகள் கொடுக்கப்படும். அது தனிநபர் கொடுத்ததா பார்க்காதீங்க. உங்க லீடர் கொடுத்ததா பார்க்காதீங்க. நான் கொடுத்ததா பார்க்காதீங்க. சாட்சாத் இறைவனே கொடுத்ததா பாருங்க. இப்ப இறைவன் வந்து உங்க கனவுல இந்த 10 பேருக்கு ஃபோன் பண்ணி இவங்கள பயிற்சிக்கு வர சொல்லுன்னு சொன்னா, நீங்க எப்படி வேலை பார்ப்பீங்க? தீவிரமா வேலை பார்ப்பீங்கல்ல? உண்மையா இல்லையா? கண்டிப்பா பார்ப்போம். சரிங்களா? ஒரு நிமிடம். அப்ப எல்லா தடவையும் இறைவனே வரமாட்டார். சரிங்களா? இறைவன் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருக்கிறாரு. அதான் எல்லா ஆள்களும். இறைவன் தானே எல்லாமே இருக்கிறாரு. அப்ப யார் சொன்னாலும் இறை சொன்னதாகத்தானே அர்த்தம். அப்படி நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் ஆசிரியருடைய பக்குவம், கண்ணோட்டம். எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று ஒரு குறள் இருக்கிறது. ஆக்சுவலா நானா பேசுறேன். யோசித்து பாருங்க. நானா பேசுறேன். நான் பேச முடியுமா? சரிங்களா? என்னுடைய மனமா பேசுகிறது, என்னுடைய வாயா பேசுகிறது. சரியா? எது பேசுகிறது? இறைவனே பேசுகிறான். அதான் உண்மை. இறைவனே பேசுகிறான். நம்மளுக்கெல்லாம் ஒண்ணு அந்த பவர் எல்லாம் கிடையாது. சரியா? அப்ப இறையாற்றல் தான் ஒருத்தர் மூலமா பேச வைக்குது. அது நல்லதையும் பேச வைக்குது, கெட்டதையும் பேச வைக்குது. ரெண்டையும் சிந்தித்து அறியக்கூடிய அறிவை நம்ம கிட்ட கொடுத்திருக்குது. அதுவும் இறைவனே அப்படி இருக்கிறான். இப்ப நான் பேசுற விஷயம் சரியானதா, தேவையானதா, நல்லதா என்பதை எடுத்து சிந்தித்து பாருங்க. நல்லதுன்னா செயல்படுத்துங்க, கெட்டதுன்னா விட்டுருங்க. சரிங்களா? அப்போ எவ்வளவோ ஜென்மத்தில் செய்த பாவங்களை கழிப்பதற்கான வாய்ப்பை நாம் இங்க உருவாக்குது இயற்கை நமக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப பயிற்சி சேவையை நம்முடைய 2 கண்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறது அப்படின்னா அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகிறது அல்ல. 10 கோடி ரூபாய் சேர்த்துறது அல்ல. சரிங்களா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது, நிறைவாக இருப்பது, அமைதியாக இருப்பது, ஆரோக்கியமாக இருப்பது. அதுதான் வெற்றி. அப்ப அந்த வெற்றியை எது கொடுக்கும்? நீங்க பிறர் துன்பத்தை போக்குறது தான் கொடுக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு 1 இயருக்கு ட்ரைனிங். சரிங்க. இங்க இந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியுமா? நீங்க தயார்படுத்திக்கணும். நல்லா பேசுறதுக்கு தயார்படுத்திக் கொள்ளணும். நல்லா பயிற்சி செய்யறதுக்கு தயார்படுத்திக் கொள்ளணும். நல்லா சர்வீஸ் பண்றதுக்கு தயார்படுத்திக் கொள்ளணும். சரிங்களா? ஒரு போர்க்களத்தில் இறங்குற வீரன் நல்லா தயாரானா போரை சரியாக பண்ணுவான்னு சொல்லுவோம். அதுபோல ஆசிரியர்கள் இந்த ஓராண்டு காலம் நல்லா உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளணும். உங்ககிட்ட இருக்கிற திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தணும். எல்லா ஆற்றலும் உனக்குள் இருக்கிறதுன்னு சொல்றாரு விவேகானந்தர். ஆல் பவர்ஸ் இஸ் வித்தின் யூ. ஆல் பவர்ஸ் இஸ் வித்தின் யூ. உனக்குள் எல்லா ஆற்றலும் அடங்கி கிடக்கிறது. கல்வி என்பது என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கிற ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வி என்று சொல்கிறார் விவேகானந்தர். நமக்குள்ள பல ஆற்றல்கள் அடங்கி கொட்டி கிடக்கிறது. இறை ஆற்றலே உள்ள அடங்கி கிடக்கிறது. அதை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை, சூழலை நம்ம நிறைய பேருக்கு தன்னால் கிடைக்கல. இப்ப கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்துங்க. சரிங்களா? பாடல்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த பாட்டு ராகமா வரும். நீங்கள் பாடி பாடி பழகி உங்கள்கிட்ட இருக்கிற பாட்டு திறமையை வெளிப்படுத்துங்க. பேசுறதுக்கு சொல்லுவாங்க. பேசி பேசி பேச்சு திறமையை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய அறிவை, ஆற்றலை பிறருக்கு நன்மை கொடுக்கிற வழியில பயன்படுத்துங்க. சரிங்க. அதற்கான அற்புதமான வாய்ப்பு இங்க இருக்கு. இந்த பயிற்சிகளை நீங்க சரியா முறையா செய்யணும்னு நான் முதல்ல வகுப்புல பேசினேன். இந்த வகுப்புல உங்களுக்கு நான் வலியுறுத்த வேண்டிய ஒன்று, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒன்றுதான். எவ்வளவுதான் பயிற்சிகளை நாம் ஆழமாக செய்தாலும் 5 அளவு முறை என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக கடைபிடிக்க வேண்டும். ஆசிரியர்கள் வெறித்தனமாக அதை கடைபிடிக்க வேண்டும். தீவிரமாக. தீவிரவாதிகள்னு சொல்றோம். தீவிரவாதிகள் நல்லதிலேயே கெட்டதிலேயாங்கிறது முக்கியம். நாம் நல்லதிலே தீவிரமாக இருக்கக்கூடிய வாதிகள். பசிச்சாதான் சாப்பிடுவேன், தூக்கம் வந்தா தூங்கிடுவேன், நேரத்துல படுப்பேன், நேரத்துல எந்திரிப்பேன். சரியா?
அளவா முறையா உணவு சாப்பிடுவேன், அளவா முறையா தண்ணீர் குடிப்பேன், பகல்ல நல்லா உழைக்கிறேன், இரவுல நல்லா உறங்குறேன், பித்து சக்தி அளவோட முறையோட வைத்துக் கொள்கிறேன், பாதுகாத்துக் கொள்கிறேன், எண்ணங்களை எப்போ நல்லதா வச்சுக்கிறேன். இது 5 விஷயம் தெரியல. உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம். இவற்றில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கை என்று சொல்றார் மகரிஷி. இந்த மனித உடலுடைய மகத்துவம் தெரியாதவன் தான் என்ன பண்ணுவான்? சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டான், சரியான நேரத்துக்கு தூங்க மாட்டான், இல்லையா? அந்த உடலை கெடுக்கிறதுக்கான செயல்ல ஈடுபடுவான். ஏன்னா அவனுக்கு உடலுடைய மகத்துவம் தெரியல. நமக்கு உடலுடைய மகத்துவம் தெரிஞ்சிருக்குது, இல்லையா? இந்த உடல் எவ்வளவு அற்புதமான விஷயம். உடம்பு போச்சுன்னா எல்லாமே போச்சு. உடம்பாரளியின் உயிராரளிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், இல்லையா? உடல் ஆரோக்கியம் முதல் தகுதி என்று சொல்றேன் நான் ஆசிரியர்களுக்கு. நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும். தேவைப்பட்டா சில இயற்கை மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்க, தப்பு கிடையாது. பயிற்சியே நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சரி, பயிற்சியில முடியல, சில இடங்கள்ல தேவைப்படுதுன்னா இயற்கை மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்க, தப்பு கிடையாது. பட் உடலிலே ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக கவனிக்க வேண்டும், அசால்ட்டா இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப எங்க உடல் நலத்துல நோய் வருது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு தவறா இருக்குது. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு நோய் வருது. பசிக்கிறப்ப சாப்பிடாம இருந்து நோய் வருகிறது. சரிங்களா? அதிகமா சாப்பிட்டோம், குறைவா சாப்பிட்டோம், முறையில்லாம சாப்பிட்டோம், நோய் வருகிறது. உறக்கம் இன்னைக்கு நமக்கு ப்ராப்பரா இல்லை. நீங்க எல்லாரும் எத்தனை மணிக்கு உறங்குறீங்க? உண்மையே சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நேற்றுக்கு எத்தனை மணிக்கு உறங்குனீங்க? சேட் பண்ணுங்க எல்லாரும். எல்லாருமே சேட் பண்ணுங்க. நேற்றுக்கு எத்தனை மணிக்கு உறங்குனீங்கிறத சேட் பண்ணுங்க எல்லாருமே. பண்ணிட்டீங்களா? சேட்ல போடுங்க. நேற்றுக்கு எத்தனை மணிக்கு உறங்குனீங்க? ஓப்பன் ஆகலையா சேட்? ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. 11 மணி. வெரி குட். 10 மணி, 9 மணி, 12 மணி. இது லைவ்ல வேற இருக்காமா? இல்ல இல்ல. 9:45, 10, 11, 11, 11, 9:30, 9, 2:40 AM. ஐயா தெய்வமே! 11, 11, 11, 12, 22 மணி. 10 22 என்றால் 10 மணி என்று அர்த்தம். 11, 10, 25, 11, 11, 11, 11, 9:45, 9:45. வா, வெரி எல்லாரும் போட்டீங்களா? எல்லாருமே போடுங்க தயவு செஞ்சு. சேட் பண்ண தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் வந்துட்டீங்க, சேட் பண்ண தெரியணும். இனிமேல் பழகிக் கொள்ளுங்க. சரிங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேச தெரியணும், பழகிக் கொள்ளுங்க. எத்தனை நாளைக்கு பழகாம இருக்கிறது? சரியா? உங்க குரூப் லீடரா இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க, பழக்கி விடுவாங்க. எல்லாரும் போட்டாச்சா? இன்னும் நிறைய பேர் போடுது. சரியா? ரைட். 10:30, 10:30, 10, 11, 10:30, 11, 22. அகெயின் 11, 8 மணி. யாருக்குப்பா? பா, கோமதி. 9 மணி. பரவாயில்ல, கொஞ்சம் பேர் இருக்காங்க. உண்மையாலுமே ஆசிரியராக கொஞ்சம் பேர் இருக்காங்க. 9 மணி. உண்மையாலுமே நீங்க எல்லாரும் சரி, போதும், போட்டதை நிறுத்திக்கோங்க. சரிங்களா? இந்த 11 மணிக்கு படுத்து தூங்குனீங்கல்ல, 10 மணிக்கு மேல படுத்து தூங்குன எல்லாருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உண்மையாலுமே உண்மையாலுமே நீங்க 10 மணிக்கு முன்னாடி படுத்து தூங்கி இருக்க முடியாதா? நான் கேட்கிற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 10 மணிக்கு தூங்குறதுக்கான வாய்ப்பு இல்லையா? கட்டாயமா நீங்க ஒரு வேலையை செஞ்சே ஆகணும், அதை செஞ்சுட்டு நான் 11 மணிக்கு படுத்தேன் அப்படின்னு படுத்தீங்களா? ஆமான்னா எஸ்ன்னு போடணும், இல்லைன்னா நோன்னு போடுங்க. அதாவது நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார், நான் அந்த 11 மணி வரைக்கும் முழிக்கலைன்னா என் குடும்பமே கெட்டு போயிடும், என் தொழிலே வீணா போயிடும், இல்லையா? அப்படி ஏதாவது பண்ணிட்டு நீங்க படுத்தீங்களா? 10 மணிக்கு உங்களால படுக்கவே முடியாதா? ஆமா சார், கட்டாயமா நான் அது பண்ணலைன்னா என் லைஃபே போயிரும்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லாட்டி நோன்னு போடுங்க.
நோ. கலாவதி அம்மா மட்டும் எஸ்ன்னு போட்டாங்க. அப்படியா? கண்டிப்பா 11 மணி வரைக்கும் நீங்களால படுக்காம இருக்க முடியாது. ஓகே. பெரும்பாலான நண்பர்கள் நோ போடுறாங்க. சிலர் எஸ் போடுறாங்க. ஒருத்தர் எஸ் நோன்னு போட்டார். நீங்களே கேள்வி கேளுங்களேன். இல்லையா? ஏன்னா உறக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நான் சொல்றேன். நாம படிச்சிருக்கிறோம். பட் நம்மளோட வாழ்க்கையை எப்படின்னு மதுரை சொல்றாங்கன்னா, நாம பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருக்கிற ஒரு உயிரினம் மனிதன். பழக்கம் 11ஆக இருக்கிறது. விளக்கம் 9ஆக இருக்கிறது. சரிங்களா? தூக்கம் வரலைன்னா பரவாயில்ல. படுத்திருந்தீங்கன்னா போதும். செல்போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கம்முனு போய் படுத்துக்கோங்க. தூக்கம் வரலைன்னா பரவாயில்ல. கண்ண மூடி கம்முனு அமைதியா இருங்க. ரிலாக்சேஷன் பண்ணுங்க. அக்குபஞ்சர் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா மூச்சை கவனிங்க. இல்லாட்டி தியானம் பண்ணுங்க. சாந்தி பண்ணிட்டு படுத்துங்க கம்முனு. அதே நீங்க படுத்ததுக்கு சம்மந்தம். தூங்குன டைம் கரெக்டா யாராலையும் சொல்ல முடியாது. நீங்க பெட்டுக்கு எப்ப போய் படுத்தீங்கங்கிறத நான் கேட்கிறேன். சரிங்களா? நம்மள நிறைய பேருக்கு 9 மணிக்கு படுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் 10க்குள்ள படுக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. 100ல ஒருத்தருக்கு வேணா அப்படி இருக்கலாம். யாரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணி எனக்கு இந்த வேலை இல்லைன்னா கஷ்டங்க அப்படின்னா நீங்க இருக்கலாம். இல்ல எங்க கணவர் 11 மணிக்கு தான் வேலையை விட்டு வருவாரு. அவர் சோறு போடலைன்னா என்னை தூக்கி போட்டு மிதிப்பாரு. அவ்வளவு கொடுமைக்கார ஆளு அந்த ஆளு. அப்படின்னா இருக்கலாம். வேற என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அன்பர்களே? தெரியல எனக்கு. சரிங்களா? காலையில எந்திரிக்கிறது எவ்வளவு முக்கியமோ இரவு உறங்குவது அவ்வளவு முக்கியம். நிறைய பேர் வீட்டுல நான் கனகாம்மா வீட்டுல கூட நான் அன்னைக்கு போய் பார்த்தேன். அவங்க காலையில 5 மணி 4 மணில இருந்து எல்லா வேலையும் செய்யறாங்க. சாயங்காலம் 6 மணி ஆனா வீட்டுக்கு வந்துடணும் எல்லாரும். அதுதான் அவங்க குடும்பத்தோட கண்டிஷன். நீ காத்தால இருந்து எங்க வேணா போய் சுத்திக்கோ, என்னவோ பண்ணிக்கோ. நீ தொழிலுக்கு போ, அல்லது பயிற்சிக்கு போ, சர்வீஸுக்கு போ. 6 மணி ஆனா குருவி வீடு அடைகிற மாதிரி, பறவை வீடு அடைகிற மாதிரி வந்து வீட்டுல அடைஞ்சுது. சரிங்களா? 6ஓ 7ஓ வச்சுக்கோங்க. பட் அது கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். அது இருக்கா நம்ம கிட்ட? தொழில் நிமித்தமா 8 மணிக்கு முடியுது, நீங்க 8:30க்கு வர்றீங்க, பரவாயில்ல. அது ஓகே, அக்செப்டட். பட் எனக்கு 5 மணிக்கு தொழில் முடியுதுன்னு நீங்க 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம்ல? முடியும் இல்ல? சரிதானுங்களா? அப்போ நீங்க உங்களை நம்மளை ரொம்ப கவனிக்கணும். நாம இங்க நாம அசால்ட்டா இருக்கிறோம் அன்பர்களே. ரொம்ப அசால்ட்டா இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய ரிசர்ச்சே தூக்கத்துல தான் நடந்துட்டு இருக்கு. இந்த தூக்கத்தை எப்படி கெடுக்கலாம்னு கார்ப்பரேட் எல்லாம் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி நம்மளை கெடுத்துட்டு இருக்கான். செல்போனை கொடுத்து, வாட்ஸ்அப்பை கொடுத்து, ரீல்ஸை கொடுத்து, ஷார்ட்ஸை கொடுத்து, இல்லையா? டிவி கொடுத்து, சீரியலை கொடுத்து, சினிமாவை கொடுத்து, அரசியலை கொடுத்து, கண்டதெல்லாம் பேச வச்சு நம்மளை எப்படா தூக்கத்துக்கு எடுக்கலான்னு அவன் முயற்சி பண்றான். மகான்கள் எப்படிடா நம்மளை தூங்க வைக்கலான்னு இறைவன் முயற்சி பண்றான். சரி, பெரும்பாலும் தனியொருவன் மாதிரி கெட்டதுதான் ஜெயிக்குது. கடைசியா தான் நல்லவன் ஜெயிக்கும், இல்லையா? அப்ப அது மாதிரி நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இது சின்ன விஷயம் நீங்க நினைக்கிறீங்க. இது சின்ன விஷயம் அல்ல. சார் தூங்குறதுக்கு இவ்வளவு பேசணுமா? தூங்குறதுக்கு தான் பேசணும். ஏன் 11 மணி வரைக்கும் முழிக்கிறீங்க? அப்ப உங்க கட்டுப்பாட்டுல நீங்களே இல்ல. அதான் உண்மை. நான் உங்களுக்கு என்ன தியானம் சொன்னோம்? ஆக்னேய தியானம் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றீங்களா? ஆக்னேய தியானம் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றீங்களா? சரிங்களா? காலையில ஆக்னேய தியானம் தொடர்ந்து செஞ்சாதான் இதை செயல்படுத்த முடியும். சும்மாவெல்லாம் செயல்படுத்த முடியாது. சரிங்களா? பிரணவதவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது ஓகே. அது மதிய நேரங்கள்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்றீங்க. தினமும் காலையில ஆக்கினை செய்யுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு போல எனக்கு ரொம்ப கட்டுப்பாட்டுக்கு வரலையா, தினமும் சாயங்காலம் பஞ்சேந்திரிய தவத்தை செய்யுங்க. பஞ்சேந்திரியம் புலன் கட்டுப்பாட்டுக்கான தவம். நாக்கு வாய் கட்டுப்படலையா, நாக்கு மேல 10 நிமிஷம் தவம் பண்ணுங்க. கண்ணு செல்போனை வைக்க மாட்டேதா, கண்ணு மேல 10 நிமிஷம் தவம் பண்ணுங்க. கண்ணுக்கு ஆற்றலை கொடுங்க. கண்ணை உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வாங்க. ஆக்னை ஆக்டிவேட் பண்ணுங்க. புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுல வரணும். ஏங்க சோறு திங்கிறத சரி பண்ண முடியல, ஒரு தூங்குறத சரி பண்ண முடியல. நாம எங்க போய்
இந்த ஊரையோ உலகத்தையோ சரி பண்றது? சொல்லுங்க பார்ப்போம். நான் கேட்பேன், ஒரு டீயை விட முடியல, நீ எங்க போய் உலகத்தை திருத்த போறேன்னு கேட்பேன். உண்மையா தானே? ஒரு சாதாரண டீ, அதை விட முடியல நம்மால. சரிங்களா? அப்புறம் நம்ம உலகத்தையே திருத்துறோம் அப்படிங்கிறது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு செயல். ஒரு வைராக்கியம் வேண்டும். கெட்டதுன்னா விட வேண்டிய வைராக்கியம் வேண்டும். தவம் பண்ணா வரும்னு சொல்றாரு. அப்ப நம்ம தவம் பண்றது இல்லையா? நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்வோம். தவம் பண்றோமா நம்ம? தவ யோகிக்கான அடையாளம் என்ன? நினைத்ததை நடத்தக்கூடிய வலிமை இருக்கணும்ல. கெட்டதையாவது விட வேணுமா இல்லையா? உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயமாம் உயிரின் வளமாம் சுற்று ஆகும் அச்சமயம் அறிவினுக்கு ஒரு வியப்பு காணும் அந்நிலையில் நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டுகொள்வாய். எது வேண்டும் எது வேண்டாம் என்ற இரண்டும் கண்டு, எது வேண்டும் எது வேண்டாம் என்ற இரண்டும் கண்டு நச்சு விலை இச்சைகளை அகற்றிவிட்டு நலமையும் எண்ணமே மீதம் கொள்வாய். அப்ப நச்சு விலை இச்சைகளை அகற்றிவிட்டு, துன்பம் தரக்கூடிய ஆசைகளை அகற்றிவிட்டு, நலமையும் எண்ணமே மீதம் கொள்வாய், நல்லதை செய்வதே நீ மீதம் கொள்வாய் என்றால், நீங்க துரியம் பண்ணாதான் நடக்கும். தவம் பண்ணாதான் நடக்கும். அறிவிதனை கருவி நிலை இணைத்து தவமாற்ற ஐம்புலனும் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். அறிவதனை கருவி நிலை இணைத்து தவமாற்ற, கரு என்றால் உயிர். அறிவு நம் உயிரின் மூலமாக மனமாக படர்க்கை நிலை எழுதி கொண்டிருக்கிறது. அறிவுதான் மனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலனும் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். ஐந்து பெரும் பழிச்செயல்கள் விளைய வெளியேது? சொல்லுங்க. அப்ப தவத்திற்கு நீங்க நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் இந்த 5 அளவு முறையை செயல்படுத்த முடியும். சும்மாவெல்லாம் செயல்படுத்த முடியாது. தெரியுதுங்கிறதுனாலதான் செயல்படுத்த முடியும். நான் உங்க எல்லார்கிட்டையும் உண்மையாலுமே கேட்கிறேன். நீங்க சொன்ன நேரத்துல தான் உங்களால படுக்க முடியுமா? அதுக்கு முன்னாடி உங்களால படுக்கவே முடியாதா? உண்மையாலுமே அதற்கு உங்களுக்கு ஒர்த்தான டைமா? ஒர்த்தான வேலையை செஞ்சுட்டு இருக்கோமா? தூக்கத்தை விட மிக ஒர்த்தான வேலை இருக்குதா உலகத்துல? கேள்வி கேளு. உங்களை நீங்களே கேள்வி. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தேவையில்லாமல் நேரக்கொலை நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி பயிற்சி செய்ய முடியும்? 11 மணிக்கு படுக்கிற நீங்க எப்படி 5 மணிக்கு தவத்துக்கு வர முடியும்? எப்படி வர முடியும்? 11 மணிக்கு படுக்கிறீங்க. படுத்தா எப்படி இருந்தா 1/2 மணி நேரம் ஆயிரும். 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30க்கு எந்திரிச்சா தான் வர முடியும். 5 மணி நேரம் தூக்கம் பத்துமா உங்களுக்கு? பத்தாது. அப்படியே நீங்க ஆர்வத்தில் எந்திரிச்சு வந்தாலும் 10 நாள் வரலாம், 20 நாள் வரலாம், 1 மாசம் வரலாம். அப்புறம் நீங்க வரமாட்டீங்க. ஆசிரியர்கள் காலையில் 5 மணிக்கு தவத்துக்கு வர முடியலன்னா நாம என்ன ஆசிரியர்? சொல்லுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரபஞ்ச சக்தி இருக்கிற பயிற்சி கொடுத்துருக்கிறோம் இல்லையா? காலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணீர்ல குளிச்சு 5 மணிக்கு பயிற்சி எழுதி தீபம் ஏற்றி பயிற்சிக்கு வரணும். அதானே அதானே ஃபர்ஸ்ட் விளக்கம். பக்தி மார்க்கத்தில் இருக்கிற அன்பர்கள் கரெக்டா செய்யறாங்க. இன்னைக்கு செய்யறாங்க. மாலை போட்டா. இப்போ ஒருத்தர் மாலை போட சொல்லுங்க. காலையில 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிக்கிறாரு, பச்சை தண்ணியில் குளிக்கிறாரு, கோயிலுக்கு போறாரு, பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுறாரு, இறை வழிபாட்டோடு இருக்கிறாரு. ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர் சாதாரணமா செய்யக்கூடிய ஒன்றை ஒரு ஞான மார்க்கி யோகி, நீங்களாம் யோகிகள். யோகிகள். யோகினா யாரு? இறைவனை அடைவதற்காக பயிற்சி செய்பவன் யோகி. அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்ற அர்ஜுனனை பார்த்து, யோகி ஆகுக அர்ஜுனா, யோகி ஆகுக. சாதாரண விஷயம் அல்ல. சரிங்களா? நாமெல்லாம் யோகிகள். யோகிகள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பயிற்சியிலே தீவிரமாக இருக்க வேண்டும். இந்த ஓராண்டு காலம் என்பது உங்களுக்கு ஒரு 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 வனவாசம் சென்ற காலம் போல. வனவாசம் சென்ற காலம் போல, அம்மா வயிற்றுக்குள்ள கருவுக்குள்ள இருக்கிற காலம் போல. இந்த 10 மாதம் 12 மாதம் முடிச்சு நீங்க வெளியே வந்தா ஒரு அற்புதமான தன்மை கொண்ட ஆன்மாவாக ஆசிரியராக மலர வேண்டும். அப்ப அதுக்கு அடிப்படை 2 தான். ஒன்று, பயிற்சியை நன்றாக தயவு செய்து செய்யுங்க. நோ காம்ப்ரமைஸ். பயிற்சியில காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. என்ன நடந்தாலும் சரி.
அதே போல் 5 அளவு முறையிலையும் என்ன பண்ணக்கூடாது? காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நோ காம்ப்ரமைஸ். கெட்டதுக்கு காம்ப்ரமைஸ் பண்றோம், நாம பண்றது இல்ல. சாரி, கெட்டதுக்கு நாம என்ன பண்ணிக்கிறது இல்ல, காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை. பட் நல்லதுக்கு எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்றோம். இன்னைக்கு பயிற்சி செய்யல, பரவாயில்லப்பா, சரி. இன்னைக்கு இப்ப தவம் செய்யலையா, பரவாயில்ல. இன்னைக்கு காயல்பு செய்யலையா, பரவாயில்ல. கொஞ்சம் கவனம், பயிற்சியிலையும் 5 அளவு முறையிலையும் தீவிர கவனம் இருக்கணும். தீவிர கவனம் இருக்கணும். சரிங்களா? இரவு செல்போனை கொஞ்சம் ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணி தூக்கி ஓரமா போட்டுருங்க. நம்மளுக்காக தாங்க செல்போனு, செல்போனுக்காக நம்ம அல்ல. நமக்கு அது பயன்படணும். அது நம்மளை பயன்படுத்திட்டு இருக்குது. எவனோ ஒருத்தர் எங்கேயோ உட்காந்து ஷார்ட்ஸையும் ரீல்ஸையும் போட்டு அவன் சம்பாரிச்சுட்டு இருக்கிறான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்க கண்ணு கெடுது, கல்லீரல் கெடுது, உடம்பு கெடுது, மனசு கெடுது, நேரம் கெடுது, பயிற்சி கெடுது. கவனமா இருங்க. சார் நல்லதுதான் பாக்குறேன். நல்லதையே பாக்குறதுக்கு நல்ல அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமே நஞ்சு. பாக்குறது மட்டும் என்ன, நல்ல ரீல்ஸா தான் பாக்குறீங்க. சரி, ஓகே, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. அந்த ரீல்ஸ்ல என்ன பார்த்தோங்கிறதே நமக்கு ஞாபகத்தில் இல்லை. மணிக்கணக்கில் பேசுற விஷயமே மனசுக்குள்ள நிக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷத்துல பேசுறது எப்படி நிக்கும் உங்களுக்கு? நீங்க யோசனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. எல்லோரையுமே தான் நான் சொல்றேன். பொதுவா இந்த நேரத்துல தான் உங்களால் நிச்சயமா தூங்க முடியுமா? இதுக்கு முன்னாடி நேரத்துல உங்களால் தூங்க முடியாதா? இந்த நேரத்துல தான் எந்திரிக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி திட்டமிட்ட நேரத்தில் எந்திரிக்க முடியாதா? இவ்வளவு பயிற்சிகள் தான் உங்களால செய்ய முடியுமா? இதுக்கு மேல உங்களால பயிற்சிகள் செய்ய முடியாதா? 5 நடைமுறை இவ்வளவுதான் கடைபிடிக்க முடியுமா? இதுக்கு மேல உங்களால கடைபிடிக்க முடியாதா? முடியும். இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. நீங்க இப்ப இருக்கிறத விட பல மடங்கு ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்குது. பட் நம்முடைய முயற்சி குறைவா இருக்கிறதால அது செயல்பாட்டுக்கு வரமாட்டேங்குது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நீங்க எத்தனை ஆண்டுகள் எத்தனை பயிற்சி எடுத்து எவ்வளவு பெரிய ஆசிரியர் ஆனாலும் கடைசியா சொல்றதும் பயிற்சியும் 5 முறை கடைபிடிங்க தான். இந்த 2ஐ கடைபிடிச்சாதான் நம்ம உயர்ந்த நிலைக்கு போக முடியும். இறை இன்பத்தை பெற முடியும். நிலைத்த நீடித்த அமைதியை பெற முடியும். அதனால தவத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. தவத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 5 முறைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னையிலிருந்து எழுதிக்கோங்க. உணவில இன்னைக்கு நான் சரியா இருக்கிறேனா? உழைப்பு இன்னைக்கு சரியா இருந்ததா? உடற்பயிற்சி நல்லா பண்ணனா? ஒரு வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க. ஃப்ரீயா இருக்கிறப்ப ஒரு 2 பக்கம் நடந்துட்டு வாங்க. ஏன் சும்மா இருப்பானே? சரிங்களா? உழைப்பு சரியா இருக்குதா? உறக்கம் கரெக்டா உறங்குறனா? வித்து சக்தியை சரியா வச்சிருக்கிறனா? எண்ணம் எப்பவும் நல்லதா இருக்குதா? சொல்லுங்க, நல்லதா இருக்குதா? எப்பவுமே நல்லதா இருக்குதா மனசுல? கெட்ட எண்ணம் வர்றதில்லை? வருதா? என்ன எண்ணம் வருது? எப்படி மாற்றிக்கொள்வது? சிந்திக்கணும். சரிங்களா? இப்ப நல்ல எண்ணத்தையே ஓட வைக்கிற அளவுக்கு நம்ம மனதை பக்குவப்படுத்தணும். இது எல்லாம் இருந்தாதான் நம்ம ஆசிரியர் நிலையில ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். ஆசிரியர் ஆகிறது ஒரு விஷயம் அல்ல. பட் அதில் நீங்க தனித்து நிலைத்து நிக்கணும்னா இந்த ஆற்றல் எல்லாம் நமக்குள்ள வேணும். அதனால நான் உங்களுக்கு வலியுறுத்தி இன்னைக்கு சொல்லி இருக்கிறது என்னன்னா, 5 அளவு முறையை கடைபிடியுங்கள். பயிற்சிகளை சரியாக முறையாக செய்து வாருங்கள். நேரத்தை கொஞ்சம் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அதை பத்தி நான் அடுத்த வகுப்புகள்ல பேசுறேன். ஒரு 4 விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன். சரிங்களா? நேரம் மிக மிக முக்கியம். நேரத்தை திட்டமிட்டு செலவு பண்ணல அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி என்பது சாத்தியம். அதனால பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரியாக முறையாக செயல்படுத்துங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உலக உயிர்கள் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு
பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டு